நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவருடைய பங்களிப்பு இப்போ இருக்கக்கூடிய சூழல் எல்லாமே சேர்த்தே கொள்வார்? மன்மோகன் சிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னுடைய 42 ஆண்டு ஆடிட்டர் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஒரு இன்னைக்கு இந்தியா ஒரு முன்னேற்ற பாதையில் உலக அளவில் போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு சீடு போட்டவர் அவர் தான். ஏன்னா 1991 என்ன நடந்ததுங்கிறத நாங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்துட்டு இருந்தோம். 89 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. 2 ஆண்டுகள் இடைக்கட்ட ஆண்டுகள். 91 ராஜீவ்காந்தி வாஸ் அசாசினேட்டட். நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் எடுக்கிறார். இந்தியாவோட டெப்ட்டு பயங்கரமாக இருக்குது. ரிசர்வ் பேங்க்கு பணம் தர முடியாது, எக்கனாமிக்கு கவர்மெண்ட்டுக்கு கூட லெண்ட் பண்ண முடியாதுன்னு ரிசர்வ் பேங்க் சொல்லியாச்சு. இதெல்லாம் கண்ணுக்கு நேராக அன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி மாதிரி இன்றைக்கி சோஷியல் ஊடகங்கள்லாம் கிடையாது. எக்கனாமிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து கண்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இத்தனை மேட்டரும் தெரியும். இப்போ எனக்கெல்லாம் பர்சனலாக தெரியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மன்மோகன் சிங்கை நரசிம்மராவ் ஃபினான்ஸ் மினிஸ்டராக நியமிக்கிறார் அப்படின்னு ஒன்றே இந்தியன் எக்கனாமியில் ஒரு ரிலீஃப் வருங்கிற அவர் பேர் சொன்னதுக்கே எங்களுக்குலாம் அன்றைக்கி நம்பிக்கை இருந்துச்சு. இதுதான் உண்மை. ஒரு வளர்ச்சிக்கு விதை போட்டது மன்மோகன் சிங் இல்லை. அன்றைக்கி சில உண்மைகள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகே, அவர் கொண்டு வந்த பாலிசி எல்பிஜின்னு நாங்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவரோட 3 வார்த்தை தான்: லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். எக்கனாமியை லிபரலைஸ் பண்ணுங்க. ஏன்னா 90 வரைக்கும் இந்தியாவில், 91 வரைக்கும் இந்தியாவில் இருந்தது என்னென்ன அப்படின்னா லைசன்ஸ் ராஜ். எது வேணுனாலும் முதல்ல போய் ஏதாவது கவர்மெண்ட்டில் பர்மிஷன் பேப்பர் வாங்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க முடியாது, ஒரு லோன் வாங்க முடியாது, ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க வீட்டை விற்க முடியாது டிபார்ட்மெண்ட்டில் கிளியரன்ஸ் இல்லாமல். அந்த அளவுக்கு கண்ட்ரோல்டாக இருந்தது. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இன்னைக்கு பப்ளிக் செக்டாரை அப்படியே தூக்கி கொடுக்குறாங்க. பிரைவேட்டைசேஷன் கான்செப்ட் கொண்டு வந்ததே அவர் தான். ஏன்னா அது வரைக்கும் எல்லாமே பப்ளிக் செக்டார் கையில் இருந்தது, க்ரோத் கட்டையிலாக இருந்தது. 3வது பாயிண்ட் குளோபலைசேஷன் கொடுத்தார். அப்போ அவர் இருக்கும்போது என்ன ஆச்சு? சார் சொன்ன மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் 2 வாரத்துக்கு கூட எனக்கு ஃபாரின் டெப்டோட சர்வ் பண்ண முடியாது. ஓகே, அன்னைக்கு கொண்டு போய் இந்தியாவோட தங்கத்தை அடகு வச்சது தான் இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம். அன்னைக்கு IMFல மன்மோகன் சிங் ஸ்பெசிஃபிக்கா பேசி எனக்கு நீங்க இவ்வளவு $1 million அன்னைக்கு ஐ திங்க் 70 million or 80 billion எனக்கு கொடுங்க சொல்லி பணத்தை வாங்கிட்டு இந்தியன் கோல்டை நம்ம அடமானம் வச்சோம். அப்ப அவர் என்ன சொன்னாங்க? இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்கோம். உங்களுடைய கண்ட்ரி டாக்ஸ் சிஸ்டமே தப்பு. நீங்க குட்ஸை தான் டாக்ஸ் பண்றீங்க. உங்களுடைய லீகல் சிஸ்டம் தப்பு. இதெல்லாம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சேர்ந்து வந்த ஒரு கெடுபிடிகள். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது நடந்தது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கேட்டாங்க, உங்கள் நாட்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு டேக்ஸ் போடுறீங்க. நான் ஒரு 4 ஸ்டேஜ் ஆஃப் அப்பீல் போயிட்டு வெளியில் வரதுக்குள்ளே 40 வருஷம் ஆயிடுது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு 40 வருஷத்துக்குள்ளே நான் கொண்டு வந்த பணத்துக்கு டேக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாதான்னு தெரியறதுக்கே எனக்கு 40 வருஷம் ஆச்சுன்னா இந்த கண்ட்ரியில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னாரு. அவர் IMFல பேசிட்டு, குளோபலைசேஷன் மீட்டிங்ல யூஎஸ்ல பேசிட்டு சொன்னாரு, 6 மாசத்துல நான் உங்களுக்கு சொல்யூஷன் தரேன். இந்தியாவில் 1993 he passed a இன்கம் டாக்ஸ் லால ஒரு பெரிய அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாரு, AAR னு, அத்தாரிட்டி ஆஃப் அட்வான்ஸ் ரூலிங். இன்னைக்கு அந்த பிரின்சிபல் தான் இன்னைக்கு நான் ரெசிடென்ட்க்கு இன்கம் டாக்ஸ்ல இருக்கு, ஜிஎஸ்டில இந்தியன் டொமஸ்டிக்கும் இருக்கு. 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு உங்க கேஸ்ல இந்த கண்ட்ரியில டாக்ஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட். அந்த AAR அதுல ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மெம்பரா இருப்பாரு, 2 ஜஸ்டிஸ் லெவல்ல இருப்பாங்க. ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸபிள்னா நீங்க டாக்ஸபிள் என்ன, அந்த மாதிரி ஒரு 6 monthsக்குள்ள ஒரு பெரிய பிரின்சிபல் கொண்டு வந்தாரு. இன்னும் சொல்ல போனா பிளாக் மணி குறைஞ்சதுக்கு காரணமே மன்மோகன் சிங் பீரியட் தான். ஏன்னா நீங்க அன்னைக்கு பாத்தீங்கன்னா 11 ரேட் ஆஃப் டாக்ஸஸ் இருந்துச்சு. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிச்சா 65% 85% வரைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டிய நிர்பந்தங்கள் இருந்துச்சு. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 3 ஸ்லாப் டாக்ஸ் சிஸ்டம் 20, 30, மேக்ஸிமம் 40 தான் வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அது இன்னைக்கு 30 ஆச்சு, 35 ஆச்சு, இப்போ 30 ஆயிட்டு இருக்கு. ஸோ அது கொண்டு வந்தாரு. 2வது இந்த கண்ட்ரியில் அச்சுன்னு தும்பி நீங்க ஒரு LIC பாலிசி வச்சிருந்தீங்கன்னா ஒரு வெல்த் டாக்ஸ் கட்டணும். ஒரு
கார் வச்சிருந்தீங்கன்னா வெல்த் டாக்ஸ் கட்டணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அன்ப்ரொடக்டிவ் அசெட்ஸ் என்ன வச்சிருக்கீங்களோ அதுக்கு தான் வெல்த் டாக்ஸ். எந்த அசெட் எல்லாம் இந்த நாட்டுக்கு சம்பாதிச்சு தரதோ அது கிடையாதுன்னு வெல்த் டாக்ஸை லிபரலைஸ் பண்ணி 5 அசெட்டுக்கு தான் வெல்த் டாக்ஸ் லிபரலைஸ் பண்ணி கொண்டு வந்தார். இதெல்லாம் சொல்லணும் எதுக்கு அப்படின்னா, he is a performing finance minister but faceless prime minister. அதே ஃப்ரீடம் வந்து அவருக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது கிடைக்கல. அதுக்கு மாத்திரம் அவருக்கு கிடைச்சிருந்ததுன்னா இன்னைக்கு வந்து அந்த 10 ஆண்டுல நம்ம லூஸ் பண்ணதை இன்னும் எங்கேயோ டெவலப் பண்ணிட்டு போயிருக்கலாம். இதுதான் ஒண்ணு சொல்லணும். இப்ப நான் எவ்வளவோ சொல்றாங்க இல்லையா, மன்மோகன் சிங் நான் சொல்றேன், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அது எந்த பில்லுன்னு சொல்ல விரும்பல. இன்னைக்கு அவர் வந்து கேபினெட் கமிட்டியை கூட்டி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாட்ட போய் ஒரு ஆர்டினன்ஸ் வாங்கிட்டு வராரு. இப்ப இருக்கிற காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து அதை வந்து பார்லிமெண்ட்ல கிழிச்சு போடுறாரு. ஒரு பிரைம் மினிஸ்டர் பண்ணத இதை விட வந்து ஒரு கட்சி வந்து அவரை வந்து அவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்ணிருக்க முடியாது. ஆனா அந்த ஒரு ஃபீலிங்ல தான் சொன்னாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, என்னுடைய இதை வந்து சரித்திரம் சொல்லும் அப்படின்னு. அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்ததை அவரை பெர்ஃபார்ம் பண்ணா முட்டாம இந்த மாதிரி இல்ட்ரீட் பண்ணனால தான் அவர் சொன்னார். அப்படிதானு நம்ம கான்ஸ்டன்டைன் கேட்டுறலாம். திரு கான்ஸ்டன்டைன், முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நேரடியாக சென்று பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். போவதற்கு முன்னால் அவர் கொடுத்ததில் ஒரு வார்த்தை, அவர் தமிழ் மக்களோடும் தமிழகத்திற்குமான திட்டங்களோடு அவர் நட்புறவோடு இருந்தார். இன்னும் சொல்ல போனால் செம்மொழி அந்தஸ்தே அவரது காலத்தில் வந்தது என்பதை சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் நாங்கள் சொல்ல முடியாத, ஆனால் தமிழர்களுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் சகோதரர் ஆசாரி அவர்கள் சுட்டிக்காட்டியதற்கு நன்றி. பிரதமர் மன்மோகன் சிங் என்கிற ஒரு மாமேதையை முன்னிறுத்தியது தலைவர் கலைஞர் என்ற ஒரு தகவல். அதற்கு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் நீங்க எப்படி பாக்குறீங்க திரு மன்மோகன் சிங் அவரோட கான்ட்ரிபியூஷன், அதுக்கு பிறகு திரு சேகர் அவர்கள் சொன்னதுக்கான கருத்துல இருந்தும் நீங்க அதாவது சொல்லலாம். இந்தியாவை முழுமையாக புரிந்து கொண்ட, இந்தியாவின் பொருளாதாரத்தை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு பொருளாதார அறிஞர். ஏன் அப்படின்னா, நாங்கள் மன்மோகன் சிங்கை பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது அவருடைய ஆளுமை என்பது இஆர்பி, அவருடைய திட்டம் என்பது எல்ஜிபி. எல்ஜிபி என்னன்னு சொல்லி அண்ணா சொன்னார். இஆர்பி அப்படிங்கிறது என்னன்னா, அவர் இந்தியாவுக்கே எக்கனாமிக் அட்வைசர் இருக்கார். சரி. ஸோ பொருளாதாரம், இந்தியாவினுடைய பொருளாதாரம் எதை நம்பி இருக்கிறது, எதை வலுப்படுத்த வேண்டும் என்று பொருளாதாரத்தை தெரிந்து கொள்கிறார். அடுத்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய கவர்னர். இங்க பண போக்குவரத்து எப்படி இருக்கும், இந்த பைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு, இந்த வங்கி யாருக்கு பயன்படுகிறது, யாருக்கு இன்னும் பயன்பட்டால் நன்றாக இருக்கும் என்கிற கவர்னர், நம்ம ரிசர்வ் பேங்க் இந்தியாவினுடைய கவர்னர். அடுத்தது பிளானிங் கமிஷனுடைய தலைவர். அப்போ இந்த பிளானிங் கமிஷனுக்கு அடிப்படை எது அப்படின்னா இந்த எக்கனாமிக் பாலிசிஸ். இந்த எக்கனாமிக் பாலிசிஸுக்கு முக்கியமானது எது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மணி ஃப்ளோ. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டார். அவர் புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் வந்து ஃபைனான்ஸுக்கு வந்து உட்கார்றார். இன்னொரு மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், அவர் எந்த ஐடியாலஜியிலும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளவில்லை.